மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. எங்கள் கடனாளிகள் 12 வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு நியாயாதிபதிகள் படிக்க போகிறோம். இங்கிலீஷில் ஜட்ஜஸ். வசனம் 1. 1 அதிகாரம் வசனம் 1. யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். Now after the death of the Joshua, it come to pass that the children of the Israel asked the Lord and saying, Who shall go up for use against the Canaanites first to the work against them? வசனம் 2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். And the Lord said, Judah shall go up, behold, I have delivered the land into his hands. வசனம் 3. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியருடனே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திரம் பங்கு விகிதத்திலே என்னுடன் கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு விகிதத்தில் நானும் உன்னுடன் கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனுடன் கூட போனான். And Judah said unto the Simeons, his brother have come up this me into my lot, that we may walk against the Canaanians, and I likewise will go with thee into their lot. So Simeon went with him. வசனம் 4. யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பெசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். And Judah went up the Lord and delivered the Canaanians and the Perizzites into their hands, and they slew have them in the Bezek, then thousands mans. வசனம் 5. பெசேக்கிலே அதனி பெசேக்கை கண்டு அவனுடன் யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். And they found Adam Bezek in Bezek, and the fought against him, and they slew Canaanians and Perizzites. வசனம் 6. அதனி பெசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகளே கால்களிலும் பெருவிரல்களையே தரித்து போட்டார்கள். And Adani Bezek fell, and they pursued after him, and caught him, and cut off his thumbs and his great toes. வசனம் 7. அப்பொழுது அதானி பெசேக் 70 ராஜாக்கள் கை கால்கள் பெருவிரல்களை தரித்து போட கடவர்களாய் என் மேஜையின் கீழே விழுந்ததை பெருக்கி தின்னார்கள். நான் அப்படியே செய்தேனே, அப்படியே தேவன் எனக்கு செய்த சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான்.
And Adonipesek said, Tacitus, and 10 kings having their thumbs and their greaters cut off. They get traded their meat under my table, as I have done, so God hate and request me and thee forget forget him to the Jerusalem and there he die. வசனம் 8. யூதேயாவின் புத்திரர் எருசலேமின் மேலே யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினாலே வெட்டி பட்டணத்தை அக்கினி இரையாக்கி விட்டார்கள். Now the children of the Judah hid and forgot against Jerusalem and here take it and smitten it with this edge after sword and set the city of fire. வசனம் 9. பின்பு யூதேயாவின் புத்திரர்கள் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்கிகளிலும் குடியிருக்கிற கானானியரோடும் யுத்தம் பண்ணி புறப்பட்டு போனார்கள். And afterward the children of the Judah went down to the fog against the Canaanians that dwell in this mountain and in the south and the valley. வசனம் 10. அப்படி யூதா கோத்திரத்தார்கள் எப்பிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாக போய் சேசாய் அஹிமின் தல்மாய் என்பவர்கள் வெட்டி போட்டார்கள். முற்காலத்திலே அந்த எப்பிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். And Judah went against the Canaanians and the dwell in the Arban. Now the name of the Arban is before was an Kijire-Treba, and they slew Sisai and Hanaman and Talani. வசனம் 11. அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கும் விரோதமாக போனார்கள். முதற்காலத்திலேயே தெபீருக்கு கிரியாத் செபியர் என்று பெயர். And from thence he went against the inhabitants of Tebir, and the names of the Tebir before was Kiriat Sebet here. வசனம் 12. அப்பொழுது காலாப் கிரியத் தெபீரை சங்காரம் பண்ணினான். பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலையை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். And Caleb said unto he that is Simit Geziratscribe, and take into him will I give and Asa my daughters to the wife. வசனம் 13. அப்பொழுது காலாப்புடைய தம்பி ஆகிய கொனோசின் குமாரன் உத்தியேல் அதை பிடித்தான். ஆகியால் தன் குமாரத்தியாகிய அக்சாலையை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். And Hothaniel the sons of Cain as Cabas younger brother unto Kit, and he gave him Azazah his daughter to wife. வசனம் 14. அவள் புறப்பட்டு போகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். And it come to pass when she come to him, that she moved him and asked after and father and field, and she lighted from off the ear, as the Caleb said unto the ear, what with thou? வசனம் 15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையே எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். And she said unto him, give me the blessing, for thou hast and give me a south land, and give me also springs of the water. And Caleb, give here this upper spring and the natural spring. வசனம் 16. மோசேயின் மாமனாகிய கோனேயனின் புத்திரரும் யூதேயாவின் புத்திரருடன் கூட பெர்சிசமெராவின்
நகரங்களின் பட்டணங்களிலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதேயாவின் வனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களுடன் குடியேறினார்கள். And the children of the Canaanites, Moses' father-in-laws, went up out of the city of the palm trees with the children of the Judah into this wilderness of the Judah, which is late in the south of Arad, and they went and dwelt among the people. வசனம் 17. யூதா தன் சகோதரனாகிய சிமியோனுடன் கூட போனான். அவர்கள் சேபத்திலே குடி இருக்கிற கானானியரை முறியடித்தான். அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். And Judah went with this Simeon, these brothers, and they slew these Canaanians and inhabited Jebah and utterly destroyed it, and the name of the city was called Horma. வசனம் 18. யூதா காசாவையும் அதன் எல்லைகளையும் அஸ்கலோனையும் அதன் எல்லைகளையும் இக்ரோனையும் அதன் எல்லைகளையும் பிரித்தான். Also Judah took in the Gaza with this the coast and thereof, and Ascalon with this coast thereof, and Kiron with this coast of thereof. வசனம் 19. கர்த்தர் யூதாவுடனே இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கில் குடியிருக்கும் இருந்தபடியினால் அவர்களை துரத்திவிடக் கூடாமற்று போயிற்று. And the Lord was with Judah, and he drave out in the inhabitants of the mountain, but could not drive out of the inhabitants of the valley, because they had an chariots of the Iran. வசனம் 20. மோசே சொன்னபடியே எப்பிரோனையும் காலேபையும் கொடுத்தார்கள். அவன் அதில் இருந்து ஏனோக்கின் 3 குமாரர்களையும் துரத்திவிட்டார்கள். And they give an Hebron unto the Caleb, as the Moses said, and they explained thence the 3 sons of the Anak. வசனம் 21. பெஞ்சமின் புத்திரர்கள் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர்கள் இந்த நாள் மட்டும் பெஞ்சமின் புத்திரருடன் கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். And the children of the Benjamin and not and drave out of the Jebusites the inhabited Jerusalem, but the Jebusites dwell with the children of the Benjamin Jerusalem unto the days. வசனம் 22. யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்லகேமுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர்கள் அவருடன் கூட இருந்தார். And the house of the Joseph, they also went on against the Bethel, and the Lord was with them. வசனம் 23. யோசேப்பின் கோத்திரத்தார்கள் பெத்தேலிலே யோபார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னமே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். And the house of the Joseph sent to the descry Bethel. Now the name of the city before was Luz. வசனம் 24. அந்த வேவுக்காரர்கள் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனையும் கண்டு, பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயவு செய்வோம் என்றார்கள். And the spinners a man and come forth out of the city, and they said unto himself, Use we pray thee the entrance into the city, and we will ensure thee mercy. வசனம் 25. அப்படியே பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் வழிகளை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினாலே வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தானையும் விட்டுவிட்டார்கள். And when he showed them the entrance into the city, they smote the city is the ditch of the sword, but they let go the man and all this family. வசனம் 26. அப்பொழுது அந்த மனுஷன் எத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். இதுதான் இந்த நாள் மட்டும் அதன் பெயர். And the man went unto the land of the Hittites
and build a city, and called the name thereof Luz, which is the name thereof unto the days. வசனம் 27 மனாசே கோத்திரத்தாரும் பெத்தேனியான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷர்களையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தேரீரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் எப்போலிய பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் பொக்கி தேவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷர்களையும் துரத்திவிடவில்லை. கானானியரே அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். Natural did in Manasseh drove out the inheritance, but Bethsanan and here towns near Tenants and the towns near these inhabitants of the Dur, the Huron towns near the inhabitants of Hivilan and here towns near these inhabitants of the Megiddo and Huron towns, and but the Canaanians will dwell in that is lands. வசனம் 28 இஸ்ரவேலர்கள் பலத்தபோது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். And it come to pass, when Israel was strong, that they and put the Canaanians to the trouble and did not and unruly driven them out. வசனம் 29 எப்ரேமின் கோத்திரத்தாரும் கோசேரின் குடி இருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர்கள் அவர்களுக்கு நடுவே குடியிருந்தார்கள். And Nasher did in Ephraim drive out the Canaanians that dwelt in Gaza, but the Canaanians dwelt in the Gaza among them. வசனம் 30 செபுலோன் புத்திரர்கள் கீத்ரேனின் குடிகளையும் நாகேலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர்கள் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி காட்டுகிறவர்கள் ஆனார்கள். Natural did in Zebulun drive out and the inhabitants of the Gatian near these inhabitants of Nalal, but the Canaanians dwelt among them and they became tribes. வசனம் 31 ஆசார் கோத்திரத்தார்கள் அக்கோவின் குடிகளையும் கீதேனின் குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்லாபா அப்பீப் ரோகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. Neither did Azar drive out an inhabitants of Azar, near the inhabitants Zero, near an Ablob, near an Asbob, near a Babo, near an Harbam, near an Ribo. வசனம் 32 ஆசார் தேசத்தின் குடிகளாகிய கானானியர்களின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்கள் துரத்திவிடவில்லை. But the Azarites dwelt in among the Canaanians and inhabitants of the lands, for they did not drive them out. வசனம் 33 நப்தலி கோத்திரத்தார்கள் பொத்சிமேசின் குடிகளையும் பொத்சினத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவிலே குடியிருந்தார்கள். பொத்சின பட்டணங்களை குடிகள் அவர்களுக்கு பகுதி காட்டுபவர்களானார்கள். Did Naphtali drive out the inhabitants, but Bethshemesh near the inhabitants of Bethshemesh, but the devil among these Canaanians, the inhabitants of the land, never lands, inhabitants of this Bethshemesh and the Bethshemesh come and tribe Bethshemesh to them. வசனம் 34 எமோரியர்கள் தன் புத்திரர்களையும் பள்ளத்தாக்கிலே இறங்க விடாமல் மலை தேசத்திலே போகும்படி நெருக்கினார்கள். And the Emirates force and the children of this done in this mountain for the world not and suffer them not come to down the valley. வசனம் 35 எமோரியர்கள் ஏரோஸ் மலையிலும் ஆயிலனிலும்
சல்மியிலும் குடியிருந்த வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினாலே அவர்களுக்கு பகுதி காட்டுகிறவர்களானார்கள். But the Emirates were under in mountain years in the Ajalon and Saba being hit in the and trapped this house of the Joseph prevailed. So this they became tributaries. 36 எமோரியரின் எல்லை அக்ராபிக்கும் போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறம் போயிற்று. And the coast of the Emirates was from this going up this Akram being from the rock and upward.